ஜோதிடம் தோறும் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது யார் ஒருவருக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது, யார் ஒருவருக்கு அழகான சொகுசான ஒரு வீடு வாங்கிறதுக்கான யோகம் அமைகிறது. முதலில் ஒருவருக்கு வீடு வாங்கும் யோகம் என்றால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு எப்படி வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா இல்லை தனி வில்லா வாங்கணுமா அப்படின்றது பார்க்கிறார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வாடகை வீட்டிலே தன்னோட காலத்தை கழிக்கிறார்கள். ஒருவருக்கு வீடு வாங்கும் யோகம் ஜாதகத்தில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். முதலில் லக்னத்திற்கு 4ஆம் இடம் என கூறப்படும் 4ஆம் ஸ்தானம். இது சுகபோக ஸ்தானம், வீடு வண்டி வாகன யோகத்துக்கான குறிக்கும். அந்த 4ஆம் இடம் நன்கு அமைய வேண்டும். இதில் கூடவே சுக்கிரன் நன்கு அமைய வேண்டும். சுக்கிரன் நன்கு அமைந்தால்தான் இந்த 4ஆம் இடமும் நல்ல பலமாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று நீச்சம் பெறாமல் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்து திக்பலனோடு இருந்தால்தான் இவர்களுக்கு வீடு வாங்க யோகம் அமைகிறது. பொதுவாக 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி என கூறப்படும். இந்த 4ஆம் இட அதிபதி கேந்திர திருவோணத்தில் அமைந்து ஒரு திக்பலனோடு இருந்தால் தான் அவருக்கு ஆட்சி உச்சம் பெற்று ஜாதகத்தில் சுபர் பார்வையோடு மேலும் அதிக பலம் பெற்று இருந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைப்பு, ஒரு நல்ல அழகான ஒரு பெரிய வீடாக இவருக்கு அமைகிறது. இது எப்பொழுது என்று பார்த்தால் 4ஆம் இடத்து அதிபதியோட திசை நடக்கும்போது இவர்களுக்கு அந்த வீடு யோகமானது இவர்களுக்கு கைகூட வரும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ வாங்கி இவர்களுக்கு பயன்படுவார்கள். உதாரணம், கடக லக்னத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் 4ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி என கூறப்படும் துலாம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இங்கே பலம் பெற்று அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலே இருந்தால் இவர்களுக்கு அந்த திசை நடக்கும்போது வீடு வாங்கும் யோகம் அமைகிறது. அல்லது 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று ரிஷபத்தில் இருந்தாலும், சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தாலும், அல்லது உச்சம் பெற்று மீனத்தில் சுக்கிரன் அமையும் போது அந்த சுக்கிர திசை வரும்போது புத்தி வரும்போது இவருக்கு அந்த வீடு வாங்கும் யோகம் நன்கு அமைகிறது. அப்போது இவர்கள் நல்ல ஒரு அழகான ஒரு வீடு அமைப்பாக ஒரு வீடாக இவர்கள் வாங்குவார்கள். இது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தில் முக்கியமான 2 கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இருந்தார். ஏனென்றால் சந்திரனும் சுக்கிரனும் அங்கே நன்கு அமைந்து 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகமானது ஒரு திக்பலனாக அமைகிறது. ஆகவே அவர் 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி பலம் பெற்று திக்பலனோடு 4ஆம் அதிபதி அங்கேயே இருந்தாலும் சரி, அந்த அதிபதி எந்த கிரகம் வந்தாலும் 4ஆம் அதிபதி 4லே அமைந்து திசாபதி நடக்கும்போது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு அந்த திசாபதி காலத்தில் நல்ல ஒரு அமைப்பான அழகான ஒரு பெரிய வீடாக, அது அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு தனி வில்லாவோ வாங்கிறதுக்கான யோகம் அமைகிறது. இவர்கள் சொந்த வீட்டுக்கான யோகம் அந்த திசாபதி நடக்கும்போது 4ஆம் அதிபதி நன்கு பலமாக மிக அதிக சுபத்துவமாக இருந்து திக்பலனோடு இருந்தால் இவர் அந்த வீடு வாங்கும் யோகம் இவருக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம்.